இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைப்பா. நான் ஆல்ரெடி இப்படிலாம் என் பொண்டாட்டி அப்போ ஓடி போனப்போலாம் நான் இப்படி தனியாக சோறு வாங்கி தின்றுருக்கேன். எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்குது. ஓடி போனவன வந்து நான் வேறு மாதிரி நினச்சிப்படாதீங்க. என் கூட சண்டை ஓட்டுட்டு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போனப்போ அப்போ நான் இதே மாதிரி உட்காந்து தனியாக சோறு வாங்கி தின்ன அனுபவம் எனக்கு இருக்குது. அதனால் யார் வீட்டில் இருக்காங்க இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் எனக்கு இல்லை. இந்த டெம்பிள் சிட்டியில் நேற்று மாதிரி போனேன். இந்த ஒரு சாப்பாடு போட்டுனத்தை வாங்கினேன். அழகாக அந்த உட்காந்தாச்சு. மாம்பழம் ஒன்று கிடந்துச்சு, கீத்து போட்டேன். மாம்பழத்தை இந்த போட்டாச்சு. இந்த சோத்தை எடுத்து சட்டியில் போட்டேன். நமக்கு தேவை சோறு. அது யார் கையால் ஆக்கினா என்ன, ஆக்காட்டினா நம்மளுக்கு என்ன. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 வேளைக்கும் திம்போம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது. நேற்று வச்ச அதே பொரியலை தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. சரி அள்ளி போடுவோம். இது என்ன பொரியல் நீங்களே பாருங்கள். ஏதோ ஒரு பொரியல் இதுன்னு நினைக்கிறேன். வாழைத்தண்டு பொரியல்ரா. பரவாயில்ல, ஆண்டவன் நல்லது தான் கொடுத்துருக்கேன். இது மோர். இதை மோர் இப்போதைக்கு நம்ம சாப்பிடக்கூடாது, கடைசியாக பார்த்துக்குருவோம். இது ரசம் பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் பிரிச்சிடுறேன். பிரிக்காமல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்ணும்லங்கிற கொட்டுதுடா, அலம்புதுடா. ரசம்டா பார்த்துக்கங்கடா. ரசம் இன்றைக்கி எனக்கு விஷம் மாதிரில இறங்கும். என்ன ஒன்று சொல்கிறேன். இது மோர் குழம்பு. மோர் குழம்பு வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே 2 வெண்டைக்காய் மிதக்குதா. 2 வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு ஓரத்தில் வை. அதையும் எதை முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். இன்னொரு ரசம் 10 ரூபா டிப்ஸு கொடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரசம். இது என்ன அது, இன்றைக்கி தான் ஏதோ ஒரு கீரை கொடுத்துருக்காங்கப்பா. பரவாயில்ல, இது ஒரு வகை கீரை பார்த்துக்கங்க. இது ஒன்றையும் கொட்டுவோம். இதில் மிச்சம் வைக்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. எல்லாத்தையும் வலித்து நக்க வேண்டியதுதான். பருப்பு கீரைடா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்ல. இது என்னது, இது என்ன புளிக்குழம்புன்னு நினைக்கிறேன். புளிக்குழம்பு இதையும் பார்த்துங்க. புளிக்குழம்பு ஓரத்தில் கொட்டுறேன். புளிக்குழம்புல ஏதோ தக்காளி கூட்டு மாதிரி இருக்குது. தக்காளி கூட்டே தான் வலிச்சு. இது பாயாசம், சவரிசி பாயாசம், சேமியா பாயாசம். இது ஒரு வகை பாயாசம் பார்த்துக்க. இப்படி கடை சாப்பிட விட்டாங்க நம்மளை. இதான் சாம்பார். ஆக இன்றைக்கி வந்து வத்த குழம்பு போடலை. வத்த குழம்புக்கு பதிலாக இன்றைக்கி வந்து மோர் குழம்பை போட்டாங்க. போட்டு சாம்பாரை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த இருக்குது. இதுதான் சாம்பார். போடு எல்லாத்தையும் அள்ளி. ஊறுகாய் இருக்குது, அது வாட்டுக்கு இருக்கட்டும். ஏதோ நம்மளால் முடிஞ்சதை மத்தியான சாப்பாடு இன்றைக்கி ஆண்டவை நம்மளுக்கு அளந்த படி தான். இதை வச்சு ஓட்ட வேண்டியது தான். அவரைக்காய் சாம்பார்ரா, சாப்பிட்டு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இலையில் போட்டு சாப்பிட்றதே ஒரு அழகு தான். நல்லாயிருக்கு. தலைவாழை இலை போட்டு 16 வகை கூட்டு வச்சு சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காலத்தில். அருமையான சாப்பாடு. அவள் இல்லைங்கிற வார்த்தை எனக்கு ஒரு துளி கூட இல்லைடா. ஏன்னா இனிமேல் அவளை நினச்சி நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. இதை நான் சாப்பிட்டு பழகிட்டேன்னு வைவேன், அதுக்கப்புறம் எந்த நாயோட தேவையும் நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நம்மளுக்கு தேவை நேரத்துக்கு சோறு. அது ஹோட்டல் சோறாக இருந்தால் என்ன, வீட்டு சோறாக இருந்தால் என்ன, சாப்பிட்டு பழகிட்டோம்னு வைங்களேன், வேலை முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. ஓடு. யார் வந்தால் என்ன, வரலன்னா நமக்கு என்ன. நம்ம புலம்பவே கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இதில் சொல்லுவா இல்லை, இப்படி புலம்ப விட்டுட்டாலே அப்படிம்பாயிலே, அதை மாதிரிலாம் எண்ணம்லாம் எனக்கு துளி கூட இல்லை. இங்கே வா, கண்ணு முன்னால் எங்கடா சோறு தெரியல, இப்போ தெரியுதாடா பாருங்கடா. என்னங்கடா இது, ஒரு சோறு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு தோது இல்லாமல் இருக்குது. இப்போயும் தெரியுது, நல்லா தான் தெரியுது. பிள்ளைகளா, மாமா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட ஏதாவது வந்து பேச முடியும். உள்ளுக்குள்ளே தக்காளி கூட்டுக்குள்ள என்ன சுண்டல் கிடக்கு, என்ன கிண்டலா? சுண்டலை தூக்கி தக்காளி கூட்டில் போட்டு வச்சுருக்காங்க. எப்பட்றா அது? இதையும் எங்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு மாம்பழம். பப்புவை பார்க்க வச்சுட்டு தின்னுக்கிறேன்னு எதுவும் நினைக்காதீங்க. ஆல்ரெடி பப்புக்கு கிரேவி பிசைஞ்சு வச்சுட்டு உட்காந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
அப்பளம் கிழிச்சு தொங்க விட்டுருவேன். இதே மாதிரி தான் சுப்ப மாவை கிழிச்சு தொங்க விடணும். இருங்க, ஓரத்தில் வச்சுக்கிறேன். ரைட். தனியாக சாப்பிட்ருவேன். எனக்கு ஒத்தையில் சாப்பிட்டு இது வரைக்கும் பழக்கம் இல்லை. பல வருஷம் ஆச்சு ஒத்தையில் சாப்பிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஒத்தையில் சாப்பிட்டேன். நேற்று ஒன்றும் தெரியலை. அவை இல்லாமல் போனதுனால ஒரு பரபரப்பில் வந்து ஒத்தையில் சாப்பிட்டது எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கி இலையை போட்டு சோறை வச்சு இப்படி உட்காந்த உடனே எனக்கு ஏதோ யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. என் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்காங்க, பொண்டாட்டி இருக்கா, பேரே இருக்கான். அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நான் ஒரு வாய் தின்னேன்னா அதில் இருக்கிற சுகமே சுகம்தான். ஆனால் என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம நிலமை ஆண்டவன் எல்லாம் இருந்தும் இல்லாதவனாக்கிட்டான். இப்போ கூட ஃபோன் பண்ணுறான், சாப்பிட வர்றீங்களா, வீட்டில் கறி குழம்பு உங்கள் மையன் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான், வாங்கன்னு கூப்பிட்டா. நான் போயிடலாடா, நீங்கள் வேறு என்னையை தப்பாக நினச்சிப்படாதீங்க, மாமா பண்ணி போய் கறி வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி எதுவும் போட்டு விட்றாதீங்க. நான் போகவும் இல்லை, கறி வாங்கி கொடுக்கவும் இல்லை. காலையிலேருந்து வீட்டில் இருக்கேன். இந்த வாயில்லா ஜீவனுக்கு தெரியும். படத்துக்கு போகிறாங்களாம், கருப்பு படத்துக்கு. என்னை கூப்பிட்டாங்க படத்துக்கு வரீங்களான்னு சொல்லி. நான் வரலன்ட்டேன். என் டார்லிங்கே இல்லை. நான் இனிமேல் படம் பார்த்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு? மோர் குழம்பு தரமாக வச்சுருக்காங்கடா, உண்மையிலே பாராட்டலாம். எனக்கு கீரையில் தான் தண்டு போட்டாங்க. விடு, நம்மளுக்கு தண்டு இல்லைன்னு சொல்லி அவன் தண்டை போட்டான் போல். நல்ல வேலை குண்டை போடாமல் இருந்தேன். அப்பளம் எனக்கு கிழிக்கிற மாதிரி இருக்குது. அப்பளம் முறுமுறுன்னு இருக்கா வேணாமா, கிழிச்சு திங்கிற மாதிரி இருக்குது. மழை நேரம் பார்த்து போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மாம்பழம் தாண்டா உள்ளதுலேயே சூப்பராக இருக்குது. மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டுமா. எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி. என்ன ஒன்று சொல்கிற? அவளுக்கும் சேர்த்து நான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அவள் ஊர் உண்மையை போயிட்டாச்சு, ஊர் சுற்ற போயிட்டா. நான் தான் வீடியோ போட்டு சம்பாரிச்சாதான் அடுத்த மாதம் ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, வண்டிக்கு, டூவீலரு புது வாங்கின புது டூவீலருக்கு எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். என் வாழ்க்கை அப்படி போகுது. என்ன சொல்கிறீங்க? இது ரசத்துக்கு அதே ஊற்றி அடிப்போம். நேற்றை விட இன்றைக்கி அரிசி நல்லா இருக்குடா. சோறும் குழம்பும் ஒட்டுது. இப்படி ஒட்டணும். இப்படி ஒட்டுனா தான் அது உண்மையான நல்லா மண்டவெல்லம் போட்டிருக்காங்கடா ரசத்தில். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ரசம் சாப்பிட்றேன். அருமையாக இருக்குது. எவனும் திட்டாதீங்க. ஆகா, அவள் தான் திட்ட போகிறா போல், புடரையில் ஏறுது. கிழிச்சு திங்க வேண்டியதாக இருக்குது. விடு. ஆனால் சூர்யா, உனக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். இப்படி நீ 10 வகை சோறு சாப்பிட பழகி விட்டுட்ட, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் உன்னை நான் கண்ட்ரோல் வைக்க முடியாது. நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவேன், ஓடுன்றுவேன். என்னை பயமுறுத்துறதுக்காக நீ போயிருக்க. நீ ரொம்ப ஆட்டம் போடுறேன்.
அவனை பயமுறுத்தி வைப்போம்னு. நடக்காது, நடக்கவே நடக்காது. என்கிட்ட மாத்திரம் உன்னுடைய இந்த இதெல்லாம் காட்டின விளையாட்டு தனத்தை காட்டின நான் வேறு மாதிரி இருப்பேன். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இந்த ஆட்டம் ஆடுற. இங்கே வரேன், மோர் கொண்டேன்டா, சோறு பத்தலடா. அது கொஞ்சோன்னு ஏன் வச்சுருக்கேன்னா அது எங்கள் பப்புவுக்கு. எங்கள் பப்பு நைட்டுக்கு கிரேவி போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு ஒரு கை நேற்று இட்லியில் பிசைஞ்சு வச்சேன், திங்கலை. அதனால் இன்றைக்கி என் பப்புவுக்கு பாவம் கொஞ்சோண்டு சோறு வச்சுட்டு மீதியை நான் திங்கிறேன். எனக்கு பப்பு, பப்புவுக்கு நான். அருமைடா. என்ன இருந்தாலும் தலைவாழை இலை போட்டு நல்லா இருக்குடா, உண்மையிலே பரவாயில்ல. டெம்பிள் சிட்டி தான். ஆகா, மாம்பழத்தை ஒரு கடி, மோர் குழம்பு ஒரு புடி, செமையாக இருக்கும். என்ன இந்த இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அது என்னன்னு தெரில. வாழைத்தண்டா, உருளைக்கிழங்கா, இந்த வாழைக்காயா என்னன்னே தெரியல. இன்றைக்கி மைனஸ் வந்து 2. ஒன்று இந்த அப்பளம் கிழிச்சு திங்கிற மாதிரி இருக்குது, இது ஒரு மைனஸு. 2வது இந்த கூட்டு. மற்ற கூட்டெலாம் நல்லாயிருக்கு. என்னை மாதிரி இப்படி சாப்பிட்டு பழகுங்க. இப்படி தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு இந்த அப்பளம் இருக்குல்ல, இந்த அப்பளத்தை பாயாசம் இருக்குது பார்த்தீங்களா, பாயாசம், இதை மிக்ஸ் பண்ணணும். இப்படி இப்படி ஊற்றி அப்பளத்தை கிழிச்சுக்கோங்க. அப்பப்போ கிழிச்சு இப்படி சாப்பிடணும். சுகருக்கு பாயாசம் சாப்பிடக்கூடாது தான், என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம். தினமாக நம்ம வீட்டில் பாயாசம் வைக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. வேலை முடிஞ்சுடா, தூக்குடா. 4 பேர் சேர்ந்து தூக்கி அடக்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. இலை அள்ளி போடு. அவ்வளோதான், முடிஞ்சா மோர் அவ்வளோதான். இதுக்கு மேலே குடித்தா தொண்டைக்கு சேராது. சாம்பார் அவ்வளோதான், போதும். இங்கே மூடி, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறது? சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதை துணியை போட்டு தொடச்சி விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, பாய்.